ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கண்மணி போல காத்து இந்த நாளை நமக்கு தந்து இந்த மாலை நேரத்தில் இந்த வசனங்களை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அதிலும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து தேவனுடைய வசனங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. போன எபிசோடில் நீங்கள் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வரை நாம் தியானித்தோம். இன்னைக்கு 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரை போடப்பட்டிருக்கிற ஒரு குருடனுடைய சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அதை முதலாவது நம்ம மத்தியில் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட மார்க்கின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1-52 வரை நாம் இந்த நாளிலே தியானத்துக்காக நாம் எடுத்து தியானித்து கொண்டு வருகிறோம். இதை பார்க்கும் பொழுது பகுதி பகுதியாக நாம் பிரித்து பார்க்கிற வேளையிலே முதலாவதாக ஒரு ஐஸ்வர்யவான் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் வாஞ்சியோடு கூட அவரிடத்தில் கேட்கிறான். அதற்கான விளக்கத்தை ஆண்டவர் அவனுக்கு எடுத்து உரைக்கிறார். இரண்டாவதாக இயேசுவினுடைய சீஷனாய் இருக்கிற பேதுரு அவரிடத்தில் வந்து ஒரு காரியத்தை கேட்கிற, ஆண்டவரே, உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்துவிட்டோம். ஏனென்றால் பேதுருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவர் மீன் பிடிக்கிற ஒரு தொழில். அப்படிப்பட்ட பேதுருவை கர்த்தர், நான் உன்னை மனுஷர்கள் பிடிக்கிற ஆக்குவேன், என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். எல்லாவற்றையும் விட்டு பேதுரு இயேசுவை பின்பற்றி வருகிறார். அதனால அவர் கேட்கிறாரு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதற்கான காரணத்தை அவர் சொல்றார். அடுத்ததாக இன்னொரு பகுதியை நாம் முக்கியமாக பார்க்கும் பொழுது குடும்பமாக வந்து இயேசுவிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. என்ன, அந்த 2 சீஷனுடைய தாயாரும் 2 சீஷனும் வந்து மத்த 20ஆம் அதிகாரத்தில் தாய் கேட்டதாக இருக்கிறது, மார்க்கில் 10ஆம் அதிகாரத்தில் அவங்களுடைய பிள்ளைகள் கேட்டதாக இருக்கிறது. ஆனா குடும்பமாக கேட்டாங்க. என்ன கேட்கிறாங்க? பரலோக ராஜ்யத்தில் என் பிள்ளைகள் ஒருவன் இடது பக்கத்தில் ஒரு வலது பக்கத்தில் இருக்கணும். ஆனா அதற்கான விளக்கத்தை இயேசு, யார் என் பக்கத்தில் இருப்பார்கள் என்பது நான் தீர்மானிக்கிறது இல்லை, என்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய திட்டம் அனாதி திட்டமா இருக்குன்னு சொல்லிவிடுகிறார். ஆனால் 46ஆம் வசனத்தில் இருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் இன்னொரு மனுஷன் ஒரு காரியத்தை கேட்கிறான். அவன் அதை சுதந்திரித்து கொண்டான். பாருங்க, மற்றவங்களாம் கேட்டாங்க, விளக்கத்தை சொல்லிட்டாரு, விளக்கத்தை சொன்னாரு. ஆனால் 46லிருந்து 52 வரை ஒரு பிச்சைக்காரன் கேட்டது அவன் விசுவாசத்தோடு கேட்கிறான். அதை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவன் என்ன, அவனுடைய அடிப்படை தேவை என்ன என்பதை உணர்ந்து கேட்கிறான். அதை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதை குறித்து தான் 46லிருந்து 52 வரை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 46ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர்கள் எரிகோக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது தீமோத்தின் மகனாகிய பர்த்தலோமி என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். என்ன கேட்கிறான்? அவன் யார் என்று சொன்னால், தீமோத்தின் மகனாகிய பர்த்தலோமி என்கிற ஒரு குருடன் வழி அருகில உட்கார்ந்து என்ன கேட்கிறான்? பிச்சை கேட்கிறான். ஏன்? அவனுடைய நிலைமை. ஆனால் அவன் கேட்ட கேள்வி, அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். அதே நேரத்தில் அவன் நஸ்ரேனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். யோசித்து பாருங்க, அவன் குருடனாய் இருக்கிறான். வழி அருகிலே உட்கார்ந்து தன் பிழைப்புக்காக அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் யாரை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறான் என்று சொன்னால், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டது நிமித்தமாகத்தான் இயேசுவை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். அவன் என்ன, இயேசுவே, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, அவர் யாருடைய விசுவாசம்? தாவீதின் குமாரன். அவனுக்கு எப்படி தெரியும்?
4 பேரு அவனுக்கு இயேசுவை குறித்து சொல்லியிருப்பார்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தாவீதுடைய வம்சத்தில் வந்தவர், அவர் தாவீதின் குமாரனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் தேவனாய் இருக்கிறார், அவர் அற்புதங்களை செய்கிறார், அவர் குருடர்களை பார்வை செய்கிறார், அவர் தேவகுமாரன் என்று சொல்லி, ரட்சகர் என்று சொல்லி, அவனுக்கு குருடனுக்கு யாராகிலும் ஒருவர் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இருக்க கூடும். இல்லைன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு விசுவாசம் வந்து இருக்க முடியாது. அவன் வழி அருகில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க யாரோ ஒருவர் அறிவித்திருக்க கூடும். அதனால தான் அவன் இயேசுவை நம்பி விசுவாசித்து கூப்பிடுகிறதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். தொடங்கினான். அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். இந்த காலத்தில் நடக்குது. இயேசுவை நோக்கி கூப்பிடக்கூடாது என்று சொல்லி, இயேசுவை நோக்கி கூப்பிடக்கூடாது என்று சொல்லி அவனை அதட்டினார்கள். அப்ப இயேசுவை நோக்கி கூப்பிடுறது தவறா? இயேசுவை பற்றி சொல்வது தவறா? இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறது. இயேசுவை குறித்து சொல்லக்கூடாது, அவருக்காக எதையுமே செய்யக்கூடாது என்று நம்மை அதட்டுகிறவர்கள், நமக்கு விரோதமாக செயல்படுகிறதான நபர்கள், இயக்கங்கள் உண்டு. ஆனா அந்த இடத்துல பாருங்க, அந்த குருடனை அதட்டினார்கள். என்ன தவறு செஞ்சா? அவனுடைய நிலைமைக்காக கூப்பிடுறா, இயேசுவை நோக்கி கதறுகிறா. அது என்ன தவறும் இல்ல. ஆனா கூட இருக்கிறவங்க அதை அதட்டினார்கள். அப்ப என்ன நடக்குது? அவனோ தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட தொடங்கி. இதுல என்னன்னா, இப்ப நாம தேவனை தேடக்கூடாதபடிக்கு, சுவிசேஷம் அறிவிக்கூடாதபடிக்கு, அவருக்காக செயல்படக்கூடாதபடி நமக்கு விரோதமாக செயல்படுகிற கூட்டங்கள் இருந்தாலும் அதிகமாக நாம் செயல்படணும். அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐயோ இவங்களை சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடக்க நினைத்தார்கள். அவனோ அதிகமாக, அதை விட அதிகமாக கூப்பிட தொடங்கினான். அப்படின்னா எந்த அளவுக்கு இயேசுவின் மீது அவனுக்கு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னா, அதட்டினாலும் பரவாயில்லை, அந்த தேவனை நான் நோக்கி கூப்பிடுவேன் என்று அவன் தைரியத்தோடு கூப்பிடுகிறான். பிச்சைக்காரனை யாரும் மதிக்க மாட்டாங்க, சும்மா போ அப்படின்னு விரட்டுவாங்க, அவன் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா இவனோ அதிகமாக கூப்பிட்டான். என்ன நடக்குது பாருங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அப்போ இவன் கூப்பிடுகிறதை அவர் கேட்டார். திரளான ஜனங்கள் இருந்தாலும், அவரை சூழ்ந்திருந்தாலும், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். எவ்வளவுனா இருக்கட்டும், நெருக்கங்க இருக்கட்டும், அவன் பிச்சைக்காரன் தான், அவன் ஏன் என்ன கூப்பிடுறான் அவர் சொல்லல. எந்த நிலைமையில் இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்க வல்லவராய் இருக்க. இது இவன் கூட்டது யாரு? பிச்சைக்காரன். வசனம் பாருங்க. இயேசு நின்றார். அவன் கூப்பிட குரலை கேட்ட இயேசு அவனை அழைத்து வர சொன்னார். நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இதுல இருந்தா கல்வாரி சிலுவையிலே ஒரு கள்ளன் இருக்கிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும். எப்போ? இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தலையிலே முள்மிடு சூடப்பட்டிருக்கிறது, கைகளில் காலில் ஆணியால் கடவப்பட்டு, விழாவினால் குத்தப்பட்டு, ஒன்று குறைய 39 அடிகள் அடிக்கப்பட்டு மரணித்த தருவாயில் இருக்கும் பொழுது கூட ஒருவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட இயேசு, என் நிலைமை பார்த்தாயா, நான் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறேனே, நான் வேதனையில் இருக்கு, இந்த நிலைமை எனக்கு சொல்லல, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று தான் சொல்லுகிறார். அவனுக்கு பதில். அப்படி என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பிச்சைக்காரன் கூப்பிட்டாலும் சரி, கல்வாரி சிலுவையில் தொங்கிய கள்ளன் கூப்பிட்டாலும் சரி, ஐஸ்வர்வான் கூப்பிட்டாலும் சரி, விசுவாசிகள் கூட்ட அவர் செவி கொடுக்கிற தேவன், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன் என்று சொன்னது பொய் சொல்லாத தேவன். இப்போ கூப்பிடும். நின்று கவனித்து அவனை வரவழைத்து அவர் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், நீ எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், தைரியமாயிரு, நீ எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, பாருங்க, மேல் வஸ்திரத்தை உடனே அவன் இயேசு அழைக்கிறார். இயேசு விட்டு வரணும். அவன் மேல் வஸ்திரத்தை ஏன் எரியணும்? அந்த நாட்களில எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுக்கப்படும். யார் குருடன் என்று சொன்னால் குருடனுக்கான வஸ்திரத்தை தருவார்கள்.
ஊனமுற்றவர் என்று சொன்னால் ஊனமுற்றவர்கள் அந்த வஸ்திரத்தை கண்டு அவங்க இவன் குருட, இவன் ஊனமுற்றவன், இவன் ஐஸ்வர்யவான், இவன் தரித்திரன், இவன் ராஜா, இவன் காவலாளி, ஒரு புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வஸ்திரத்தை அந்த நாட்கள சட்டத்தின் நடைமுறையில் இருந்தது. இப்ப நமக்கு எப்படி இந்த டாக்டருக்கு ஒரு கோட் கொடுத்திருக்கிறாங்க, கண்டக்டர்களுக்கு ஒரு ட்ரெஸ், டிரைவர்களுக்கு ஒரு. அப்ப இந்த உடை முறை என்பது ஏதோ வந்ததல்ல, இயேசுவின் காலத்தில் இருந்தே அது இருக்கிறது உடை. அப்போ வழியில ஒரு குருடன் வந்துட்டா, ராஜா போறாரு, உடனே அவனுக்கு கோபம் வராது, அவன் குருடன், அவனை விட்டு அவன் போகட்டும் என்று அவனுக்கு வழி விடுவார்கள். அப்போ இந்த மனுஷன் இயேசுவிடத்தில் வரும் பொழுது இந்த வஸ்திரம் இன்னைக்கு எனக்கு தேவைப்படாது. எந்த அளவுக்கு விசுவாசம், ஏன்னா கூப்பிட்டோன்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு, அவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறாரு, என் கண்ணை திறக்க போகிறாரு, இனி இந்த பிச்சைக்காரன், இந்த குருடன் என்ற இந்த வஸ்திரம் எனக்கு நீ தேவைப்படாது என்று அதை எரிந்து விட்டார். அப்போ இயேசுவிடத்தில் நம்பி வருகிறவர்கள் தான் போட்டிருக்கிற வஸ்திரத்தை, எந்த வஸ்திரத்தை நீ போட்டுக்க, பாவம் என்ற வஸ்திரமா அல்லது பெருமை என்ற வஸ்திரமா, ஏதோ வருஷம் நம்ம அறியாமல் நாம் போத்தி கொண்டிருக்கிறோம். அவரிடத்தில் வருகிறவர்கள் அந்த வஸ்திரம் நமக்கு தேவையில்லை, இருக்கிற வண்ணமாக அவர் இடத்தில் வந்தால் போதும், நமக்கு அற்புதத்தை செய்கிற தேவன். இந்த இடத்தில் அவர் எரிந்து மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்யட்டும் என்று இருக்கிறாய் என்றார். அப்ப இயேசு அவனுக்கு விசாரிக்கிறார். பாருங்க, அவன் பிச்சைக்காரன் தெரியும், குருடன் என்று தெரியும். ஆனாலும் இயேசு அவன் இடத்திலிருந்து அவன் எதை விரும்புகிறான் பாருங்க. இந்த அவருக்கு சீஷங்க சொல்லி அவங்க பிச்சை கேட்கிறான், ஏதாவது உதவி செய்யுங்க சொல்லி இருக்க கூடும். ஆனால் அவனிடத்தில் எது வருகிறது? அவன் என்னிடத்தில் பிச்சை கேட்கிறானா அல்லது அவன் பார்வடை செய்ய விரும்புகிறானா? அவன் வாழ்ந்து அறிக்கை இடுகிறான், மரணம் ஜீவன் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது, அது எது விரும்புகிறான் அந்த கனியத்தை அவன் புசிப்பான். அப்போ தேவனிடத்து போறோம், நீ என்ன கேட்கிற, எந்த இடத்தில் பாருங்க, நான் உனக்கு என்ன செய்யட்டும். அப்போ உனக்கென்று ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும், எனக்கென்று தனிப்பட்ட ஒரு ஆசை இருக்கும். அப்ப இந்த இடத்துல இவன் பிச்சை கேட்பானா அல்லது என்ன கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்யட்டும். உடனே இந்த மனுஷன் எனக்கு பிச்சை கொடுன்னு கேட்கல, என் நிலைமை இப்படி இருக்கிறது, நான் பிச்சை வேணும், எனக்கு பணம் வேணும்னு கேட்கல, இந்த நிலைமை எனக்கு வேண்டாம், இப்ப நான் குருடனா இருக்கிறதுனால தான் நான் பிச்சை எடுக்கிறேன், வழியில உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனால் இந்த நிலைமை எனக்கு வேண்டாம் என்று அவன் என்ன சொன்னா, அதற்கு குருடன், ஆண்டவரே நான் பார்வடைய வேண்டும் என்றான். பாருங்க, இவன் கேட்டது என்ன வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பிச்சை எடுக்கிற தொழில் டெய்லி வருமானம் இருக்கும், பிச்சை எடுக்க அவனுக்கு ஏதோ 4 காசு கிடைச்சிருக்கும். ஆனா அது அவன் விரும்பல, இந்த நிலைமை எனக்கு வேண்டாம், நான் பார்வை அடையணும். அப்போ ஒரு 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 வருமானத்தை இழந்து போனா கூட பரவாயில்லை, ஆனால் என் கண்கள் திறக்கப்படணும். அப்போ நான் பார்வடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இயேசு அவன் பிச்சை கேட்கல, தன் நிலைமை உணர்ந்து கேட்கிறான். அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப அவன் விசுவாசம் என்ன, நான் இந்த பிச்சை எடுக்கிற நிலைமை வேணாம், ஏன் கண் திறந்தா போதும், நான் எனக்கு தேவை என்று விரும்புகிறான் என்றார். உடனே அவன் பார்வடைந்து வழியிலே இயேசுக்கு சென்றான். அப்போ இதற்கு வழியிலே பிச்சை கேட்கிறவன் இப்போ வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். எந்த வழியிலே பிச்சை கேட்டு கொண்டு இருந்தானோ அதே வழியிலே பார்வை அடைந்து அவன் வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். அப்போ 4 பேருக்கு அவன் சாட்சியாய் மாறினான். எந்த வழியிலே பிச்சை கேட்டு கொண்டு இருந்து தன் பிழைப்பை தேடினானோ இப்பொழுது இயேசுவை பின்பற்றவனாக மாறு. அதே வழி வசனம் சொல்லுது, உடனே அவன் பார்வடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். அப்ப பார்த்துக்கிறாங்க, ஐயோ வழியில பிச்சை கேட்டு இருந்த இவனா இது, இப்ப இயேசுவை அப்போ இயேசு செய்த அற்புதங்கள் 4 பேர் காணும்படியாக அவர் வழியிலே பார்வை, எந்த வழியிலே அவன் பிச்சை எடுத்தானோ அதே வழியிலே அவன் இயேசுவை பின்பற்ற இதில் எதை குறிக்குதுன்னு சொன்னா, எந்த இடத்துல நாம் எல்லாவற்றிலும் அவருக்கு விரோதமாக இருந்தோமோ இயேசுவை பின்பற்றின பிறகு, இயேசுவிட்டு அற்புதத்தை பெற்ற பிறகு, ரட்சிப்பை பெற்ற பிறகு, ரட்சிப்பு என்பது பாவம் என்பது ஒரு குருடனை போல, பாவம் என்பது ஒரு குருடனாய் இருந்தோம், எங்க வந்தோம் எங்க போறோம் தெரியாது இருந்தோம். ரட்சிப்பை பெற்ற பிறகு நமக்கு எல்லாம் கண்கள் திறக்கப்பட்டது, நாம் எங்க இருந்து வந்தோம் எங்க போவோம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எந்த இடத்துல நாம் அப்படிப்பட்ட அறியாமல் வாழ்ந்தோமோ அதே இடத்துல இயேசுவை பின்பற்றி சாட்சியாய் வாழ வேண்டும். இந்த மனுஷன் சாட்சி ஆயிட்டான்.
4 பேருக்கு மத்தியில சாட்சியாய் மாறிட்டான். எந்த வழியில பிச்சை எடுத்தானோ அதே வழியில இயேசுவை பின்பற்ற அவன் ஆரம்பிக்கிறான். இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எந்த இடத்துல எந்த ஸ்தலத்துல ஒரு நாளில் பாவ ஜீவியத்தில் இருந்தோமோ, இயேசுவை இருந்து வெளியே இயேசுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பிறகு அதே இடத்துல அவருக்காக வழியிலே நடக்க வேண்டியது நம்மில் விழுந்த கடமையா இருக்கு. அப்போ இந்த பகுதியில் வந்து இந்த குருடனை குறித்து முழுமையான விவரத்தை பார்த்திருக்கிறோம். ஆனால் கடைசியில் அதில் முடிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. இந்த வசனத்தில் உள்ள காரியங்களை நம்ம மத்தியில் ஜான் பெட்ராயாவும் பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் கடைசியாக இந்த வேத பகுதி சொல்லப்படும் போது ஒரு குருடனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 46ஆம் வசனத்தில் இயேசுவும் சீஷர்களும் எங்கே வருகிறார்கள்? திரளான ஜனங்களும் எரிகோவுக்கு வருகிறார்கள். எரிகோ. இதற்கு முற்பகுதி பார்த்தால் எருசலேமின் ஊழியம் நிறைவேறின பிறகு, எருசலேமில் ஊழியம் நிறைவேறுது. அந்த எருசலேமின் ஊழியம் முடித்த பிறகு வசனம் 32 பார்த்தா அங்கே போகும்போது ஒரு பெரிய சம்பாஷணை நடக்கிறது. அங்கே தான் மரணத்தை பற்றி சொன்னார். ஆனால் இப்போ அந்த ஊழியம் முடிந்த பிறகு எரிகோவுக்கு வருகிறார்கள் சீஷர்கள், ஆண்டவர் இயேசு, திரளான ஜனங்கள். அந்த இடத்துல வரும்போது ஒருத்தனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு தகப்பனுடைய பெயரும் ஒரு மனிதனுடைய பெயரும். தகப்பன் பெயர் திமேயு, மகனுடைய பெயர் பர்த்திமேயு. மத்தேயு, லூக்காவில் இந்த பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஒரு இடத்தில் ஒரு குருடன் என்றும் இன்னொரு இடத்தில் 2 குருடன் என்றும் பெயர் அந்த குருடன் பிச்சை கேட்டவர்கள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் மார்க்கு மட்டும்தான் இந்த இடத்துல அந்த பெயரை சொல்லுகிறார், பர்த்திமேயு அப்படின்னு, குருடன். 47 நாம பார்க்கிறோம், 2 காரியம் அங்க குறிப்பிடுறாரு. நசரேயனாகிய இயேசு, தாவீதின் குமாரன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறந்த ஊரும் அவர் பிறப்பை குறித்தும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் கண்ணுதான் தெரியவில்லையே தவிர அறிவு அவனுக்கு இருந்திருக்கு, புரிந்து கொள்ளுதல். அவன் நல்ல அப்போ அவன் நான் எப்பவுமே இந்த கண் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஞாபக சக்தி, ஞாபக சக்தி அதிகம். அவங்களுக்கு அந்த சென்சிட்டிவ் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சென்ஸா இருப்பாங்க. நாம பார்த்துருக்குறோம் அதையும். ஆமா, யாராவது அந்த இடத்துல நடமாடினாலும் அவங்களுக்கு அது உடனே தெரிஞ்சிடும். ஆமா, கண் இருக்கிறவங்களுக்கு தெரியறத பார்க்கலாம், அவங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் அந்த சென்சிட்டிவ் ஜாஸ்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதன்படியே இவனுக்கு வந்து நசரேயனாகிய இயேசு. அப்போ அந்த சரித்திரம் தெரிஞ்சிருக்கு. ஆண்டவரை எப்படியாய் அவன் புரிந்திருக்கிறான். அதாவது சரித்திர நாயகர். 30 வருஷத்துக்கு முன்னே நடந்த விஷயங்கள் அவருக்கு தெரியுது. 2வது தாவீதின் குமாரன். அடுத்த கட்டம் என்ன? ஆளுகை. இவர் தாவீதின் குமாரன் அப்படின்றதையும் புரிஞ்சிருந்தது. அப்ப என்ன விஷயம்னா வருங்காலத்தில் நடக்கக்கூடியது, முன்னாடி நடக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சிருக்கு, பின்னாட்களில் நடக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப இன்னொன்று ஃபர்ஸ்ட் இது எரிகோல நடக்குது. ஆமா, இவர் அடுத்தது தான் எருசலேமுக்கு போறாரு. எரிகோல இருந்து எருசலேமுக்கு போறாரு. அப்பதான் அவருக்கு தாவீதின் குமாரன் என்று ஓசானா என்று கூப்பிடுகிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா அதுக்கு முன்பதாகவே இவர் வந்து தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறாரு. தாவீதின் குமாரன் சொல்லப்படுதுன்னா இவருக்கு வந்து வெளிப்பாடுகள் கிடைச்சிருக்கு. அதுதான் ஏன் வெளிப்பாடுன்னா, தாவீதுக்கு ஆண்டவர் பேசினாரு, உனக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். இப்ப இருக்கிற பையன் சாலமோனை பற்றி சொன்னாலும் ஆண்டவர் இயேசு பின்னாட்கள்ல 1000 வருஷம் ஆட்சி செய்ய போறாரு. தாவீதின் குமாரன். சாலமோன் 40ஓட முடிஞ்சிச்சு. 1000 வருட ஆளுகை. அப்போ ஆட்சியை பற்றிய ரகசியம் கூட தெரிஞ்சிருக்கு. பிறந்த இடம் அந்த இடமும், வருங்காலத்தில் தாவீதுக்கு சொல்லப்பட்ட காரியமும், தாவீது ஒரு ராஜா என்றும், இந்த தாவீது வழியிலே இயேசு வரப்போகிறார் என்கிற அந்த விஷயத்தை சொல்லும் போது சாலமோனை குறிப்பிடலாங்க, தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொன்னு அவருக்கு தெரிஞ்சது, இந்த உலகத்தில் எத்தனை பேர் வந்தாலும் என் தேவையை சந்திக்க முடியாது, இயேசுவால் மட்டும்தான் என் தேவைகளை சந்திக்க முடியும். 3வது அவனுக்கு 1 நசரேயன் இயேசு, 2வது தாவீதின் குமாரன், 3வது இவர் தேவனாக அங்கீகரிக்கிறார். ஏன்னா மற்றவங்கிட்ட இவன் எத்தனை பேர்கிட்ட கேட்டிருப்பான,
தன் பார்வைக்காக முயற்சித்திருப்பான், பல முயற்சிகளை எடுத்திருப்பான், ஒன்றும் நடக்கலையே, நடக்கவில்லை. ஆனா இவனுக்கு தெளிவா தெரிந்தது, மற்றதெல்லாம் கேள்விப்பட்டாலும் அவனுக்கு உள் உணர்வு சொல்லுகிறது. அந்த உள் உணர்வு என்ன? இவர்தான் தேவன், தேவனானவர் மனுஷனாய் வந்தவர், இவரை விட்டாச்சுன்னா எனக்கு விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், இறங்கும் என்று கூப்பிட்டான். அப்போ ஒரு காரியம், ஒரு சரியான லக்கை நோக்கி சிலர் போகும்போது இடைஞ்சல்கள் கண்டிப்பா வரும். ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது, ஒரு நல்ல முயற்சிக்காக போகும்போது தேவையில்லாதவர்களால், அந்த உண்மை நிலையை புரியாதவர்களால தடைகள் வருந்தான். அது இன்னைக்கு சிலர் பாருங்க, அந்த தடைகள் வரும்போது விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. நமக்கு என்ன, யாரா போட்டுன்னு. ஆனால் இவன் ஒரு வருங்காலத்தில் ஊழியக்காரனாக மாறப்போகிறான். இப்பவும் இவன் ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். ஏன்? இந்த செய்தியின் மூலம் எத்தனை இடங்கள்ல இந்த சம்பவத்தை குறித்து சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நானே பல இடத்துல பேசியிருக்கிறேன். கொஞ்சம் இதை படிக்கும்போதே நிறைய அந்த அபிஷேகம் இருப்பதை உணர முடியும். அவ்வளோ வல்லமை, வேதமே கர்த்தருடைய வல்லமை அல்லவா? அதனால இந்த வார்த்தை, அவன் தேவன், தேவனானவர் மனுஷனாய் வந்தார். அதனால அந்த சரித்திரத்தெல்லாம் சொல்லிட்டு எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். நிறைய தடை வந்தது. திரும்பவும் அந்த வார்த்தை உச்சரிக்கிறான் பாருங்க. திரும்பவும் அந்த வார்த்தை, ஏய் நீ என்ன வேணாலும் அது கேர் பண்ணல. அதான் என்ன சொல்றேன்னா, சில காரிய ஊழியத்திலும் சரி, ஜபத்திலையும் சரி, கர்த்தருடைய காரியத்தில் இடைஞ்சல்கள் யார் மூலமா வந்தாலும் அவர்களுக்கு ஐயோ, இடரல் வரும், அவர்களுக்கு ஐயோ. ஆனா நீ நல்ல நிலையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். சிலர் சொல்வதை நீங்க பார்க்க முடியும், இன்னாரால என் ஊழியத்தை விட்டுட்டேன், இந்த குடும்பத்தால தான் என்னுடைய அழைப்பை மறந்து போயிட்டேன். தப்பு அது. மனுஷனுக்காக தெய்வீகத்தை விடக்கூடாது. ஏன்னா இவன் மனுஷ தடைகள் வந்தது, ஆனா இவன் அதை பத்தி கவலைப்படலையே. இவன் லக்கு, இவன் நோக்கம் எல்லாம் இவன் பார்வை அடையணும். ரெண்டாவது அவனுக்குள்ள உணர்வு சொல்லுகிறது, பார்வை அடைந்த பின்பு இவரை குறித்து நான் அறிவிக்கணும். அந்த உணர்வுக்குள்ளே இருக்கிறார். அதனால இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, மற்றவர்கள் என் வாழ்க்கையை, என் வருங்காலத்தை அழிக்க பார்க்கிறாங்க. அதனால இதற்கு நாம் செவி கொடுக்க கூடாது என்ற உணர்விலே இந்த கண் தெரியாதவன் இன்னும் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே நீங்க தான் எனக்கு இறங்கணும் என்ன அதிகமாய் கூப்பிட்டான். பிரச்சனை வர 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 அதை மேற்கொண்டு போக வேண்டும். இன்னும் சத்தமா கூப்பிட்டான். ஆனா ஆண்டவர் யார் தெரியுமா? அழுகுரலை கேட்கிறவர். நிறைய பேர் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் நிறைய சத்தம் அவர் காதுல விழும். ஆனால் அவருக்கு தெரியும், சில சத்தம், மகிழ்ச்சியின் சத்தமும் அவர் காதுல விழும், அழுகையின் சத்தமும் அவர் காதுல விழும். ஆனால் அழுகையின் சத்தம் எங்க வருதோ அங்கே அவருடைய கவனத்தை செலுத்திடுவார். இங்க நிற்கிறாரு, ஏன்னா இதுவரைக்கும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. இங்க நடக்கிற சம்பாஷணைகள் எல்லாம் தெரியுது, எல்லாம் இவர் பார்த்துக்கிட்டு தான் போறாரு. ஆனாலும் அந்த சத்தம் இவர்கிட்ட வந்த உடனே அப்படியே நின்ட்டாரு. அதான் தேவனுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கதறும் போது, அழுது புலம்பும் போது, ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கல அப்படின்னு நினைத்து விடக்கூடாது. சரியான நேரத்தில் சரியான பதிலை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நின்றார். அப்புறம் அழைத்து வர சொன்னார். அழைத்தார்கள். அதான் இன்னொன்று சொன்னா, உங்க வாழ்க்கையில யார் தடையா இருக்காங்க அவர்களையே உங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கு காரணமாய் பயன்படுத்துவார். ஆனா ஆரம்பத்துல தெரியாது இவனால இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னு, ஆரம்பத்துல தெரியாது. ஆனா அவர்களையே கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த அனுபவத்துல பார்த்திருக்க முடியும். அவங்களும் சாட்சி சொல்லுவாங்க, பாதிப்பை கொண்டு வந்தவர்களும் சாட்சி சொல்லுவாங்க, பாதிக்கப்பட்டவர்களும் சாட்சி சொல்லுவாங்க. அதுதான் இவன் வாழ்க்கையிலே நடந்தது. தொடர்ந்து வார்த்தைகளை கேட்போம். அப்போ இந்த இடத்துல இந்த காரியங்களை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். இவனுக்கு நடந்த சம்பவங்கள் இன்னும் சற்று ஆழமாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் எப்படி கூப்பிட்டான், அவன் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணான், எல்லாமே ரொம்ப அழகாக நம்ம அன்பு போதுகிறவங்க நம்மளோட பகிர்ந்து கொண்டாங்க. இந்த காரியத்தில் இதை இன்னும் அழகாக சொல்லுவதற்கு நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள்.
பிரியமானவர்களே, ஏற்கனவே நாம் இந்த சம்பவத்தை 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்திருக்கிறோம். இந்த பிச்சை எடுத்து அமர்ந்து கொண்டிருந்த இந்த குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் இயேசுவை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கத்துறான். அவன் பேசாதிருக்கும்படி சீடர்கள் அவனை அதட்டினார்கள். ஆனால் இயேசுவோ அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். உடனே 50வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இப்ப பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 வசனங்கள் சொல்லுகிறது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். அது மாத்திரமல்ல, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு என்று பவுல் இங்கே சொல்றார். அப்ப பாருங்க, லாபமாய் இருக்கிறவைகள் எவன்னா இந்த ட்ரெஸ் கோட் பார்த்தா அட ஏடா குருடன்டா அப்படின்ட்டு அவனுக்கு பிச்சை போடுவாங்க. கல்யாண வீட்டுக்கு போனா அதுக்கு ஒரு தனி வஸ்திரம், குருடர்களுக்கு தனி வஸ்திரம், விபச்சாரிகளுக்கு தனி வஸ்திரம், காலத்துல ஒவ்வொருக்கும் தனி வஸ்திரங்கள் இருந்தது. இவன் எழுந்து மேல் வஸ்திரத்தை கழற்றி போட்டு ஓடிட்டான். எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க பாரமான யாவையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். இப்ப என்ன, இவன் மேல இருக்கிற வஸ்திரத்தை எரிந்து விட்டு ஓடுறான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் அழகா கேட்கிறான் பாருங்க, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். ஆண்டவர் அவனுக்கு சொன்ன மறு உத்தரவு என்ன, நான் வசனம் அழகா சொல்லுது பாருங்க, 52 வசனம், இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அவ்வளவுதான் பதில். நீ போகலாம், இவன் பார்வை அடையணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்ல நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு அநேக இடங்களில் இந்த பதத்தை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். மார்க்குவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று ஆண்டவர் சொன்னார். நீ விசுவாசிச்சா உனக்கு அற்புதம் நடக்கும் பானார். அதே மத்தேயுல 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகும் வேலைக்காரன் பிழைத்திருப்பானாரு. அதேபடி அப்படியே நடந்தது. மத்தேயுல 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்த்து இயேசு அவளை பார்த்து மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றால் அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். வஸ்திரத்தை தொட்ட ஸ்திரீ, இயேசுவை விசுவாசத்தோடு வந்த ஸ்திரீ. இன்னைக்கு இயேசு அநேகர் வாழ்க்கையில உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆடுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அநேக இடங்களிலே ஆண்டவர் மிராக்கல் பண்ணும்பொழுது அவ்விதமாய் சொன்னார். அதே 29ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. குருடனுக்கு சொர்க்கம் கொடுக்கும் பொழுது கண்ணை தொட்டாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்காக ஆடு கடவுது. சில பேர் பாருங்க வியாதியா இருப்பாங்க, கர்த்தர் கொஞ்சம் பலன் கொடுத்தா, எனக்கு கொஞ்சம் உயிரை கொடுத்தா நான் கொஞ்சம் நாளைக்கு இப்படி வாழ்வேனாங்க. ஆண்டவர் அப்படிதான் கொடுப்பாரு. நம்ம விசுவாசிக்கும் பொழுது எப்படி விசுவாசிக்கணும்? முழுமையா விசுவாசிக்கணும். நம் தேவன் நம்ம எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அந்த மெஷர் தான். இப்ப குருட மேல கண்ணை வச்சு உன் விசுவாசத்தின்படி அவனுக்கு நான் ஒரு கண்ணு திறந்தா போதன்னா ஒரு கண்ணு தான் திறந்திருக்கும். இப்ப விசுவாசம் தேவன் மேல வைக்கிறவர்கள் முழுமையா இருக்கும் பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். நாம் நம்முடைய நிலைமையை உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்துல விசுவாசத்துல நாம் இருப்போம் என்றால் முடியாத காரியங்களையும் முடிய செய்ய வல்லமை உள்ள தேவன் இயேசு என்பதை இந்த இடத்துல ரூபகாரப்படுத்து. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் சொஸ்தம் அடைகிறான். சொஸ்தம் அடைந்த பிறகு கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பார்வை அடைந்து இயேசுவை பின்தொடர்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He followed Jesus. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம சொந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு ஓடுவதில்லை, தொடர்ந்து இயேசுவை பின்பற்ற வேண்டும், தொடர வேண்டும். இன்னைக்கு சபைகளில் நிறைய பேர் வராங்க, நிறைய இடங்களில் கேள்விப்படும் போது அதுதான்,
அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு ஒரு காரியத்தை கர்த்தர் மாற்றுகிறார், சுகத்தை தருகிறார், வியாதியிலிருந்து சுகமாக்குகிறார், இல்லை குடும்ப போராட்டத்திலிருந்து சுகமாக்குகிறார். திருமணம் நடந்து பிள்ளை இல்லாமல் வருகிறார்கள், ஜபிக்கிறாங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார், ஒரு பிள்ளையை செல்வத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு கொடுத்த அந்த அற்புதத்தின் பிள்ளையா இருக்கட்டும், இல்லை சுகமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், அதோடு கூட அவர்கள் சொந்த வேலைகளை கவனிக்க கடந்து போய் விடுகிறார்கள். இயேசுவை பின்தொடர்கிறது இல்லை, ஆனால் இவன் பின்பற்றினான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் மார்க் அதை பதிவிடுகிறார் என்றால், இயேசுவை பின்பற்றுவது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா கூட இருக்கிற 12 சீஷர்களும் ஃபாலோ மீன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தார். என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்தொடருங்கள். அப்போ இந்த காலத்தில் நாம் எப்படி பின்பற்ற முடியுமானால், அவர் போதித்திருக்கிற அந்த போதனைகளில நிலைத்து நின்று நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பிரியமானதா, இல்லை நம்ம சொந்த எஃபர்ட் எடுக்கிறோமா, இல்லை உலகத்தை பார்த்து நம்ம செய்கிறோமா, இல்லை மற்றவர்களை பார்த்து செய்கிறோமா என்பதை அறிந்து கொண்டு ரொம்ப தெளிவாய் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்ய கவனமாக இருப்போமானால் நிச்சயமா இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு ஜெயமா இருக்க போகிறது. இனி வரப்போகிற நித்திய ஜீவனிலும் தேவனோடு கூட இணைக்கப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். எனவே இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் பூரணமாய் தியானிக்கப்பட்டிருக்கிறது. ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னபடி நிறைய பேர் அவங்கவுங்க காரியங்களை இந்த கேட்டாங்க. கேட்ட எல்லாருக்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். கேட்ட எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கும் இயேசு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அற்புதத்தை பெற்ற நீங்கள் இயேசுவை பின்தொடர மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இதோடு கூட நிறைவு செய்ய விரும்புகிறோம். எனவே வசனத்தோடு கூட இணைந்திருங்க. தொடர்ந்து அடுத்தது 11ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அவர் எருசலேமுக்குள்ள பவனியாய் போகிற காரியங்கள், த ட்ரையம்பல் என்ட்ரி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை குறித்து அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். எனவே தன் நேரங்களெல்லாம் ஒதுக்கி நம் மத்தியில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து கொள்வது நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரே பகுதி தான், அநேக விளக்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட விளக்கங்களை கேட்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். எனவே அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் இப்போது உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.